சாய்ராம். ராமாயணத்தை சுவாமி நமக்கு வழங்கியிருப்பது ராமகதா ரசவாகினி. அயணம் என்றால் வழி. ராமருடைய வழியைத்தான் ராமாயணம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் ராமாயண காதையை நமக்கு ஒரு ரசத்தோடு சுவாமி அருளி இருக்கிறார். அதற்கான காரணத்தை அவர் விளக்குகிறார். ராமாயணத்தை மேலோட்டமாக புரிந்து கொள்வது ஒரு வகை, அதனுடைய ஆழ்ந்த நுட்பத்தை உள் வாங்குவது இன்னொன்று. யார் யாருக்கு மகன், இவர் என்ன காட்சியில் வருகிறார், இவர் பேசியதனுடைய தாத்பரியம் என்ன என்ற வாதங்களிலேயே நாம் இந்த இதிகாசத்தை பார்க்கிறோம். ஆனால் அது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது என்று சுவாமி நமக்கு அருளி இருக்கக்கூடியது தான் ராமகதா ரசவாகினி. இதை பார்க்கின்ற பொழுது, இதை படித்து பார்க்கின்ற பொழுது, தூய்க்கின்ற பொழுது பல்வேறு ராமாயணங்களில் சொல்லப்படாத பல விஷயங்கள் இந்த இடத்தில் முன்னிறுத்தப்பட்டிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக, சீதையை ராவணன் தூக்கிச் செல்லுகின்ற காட்சியை புஷ்பக விமானம் என்று எல்லா ராமாயணத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் சுவாமி அதை பற்றி விளக்குகின்ற பொழுது ஒரு தேரில் அழைத்து செல்வதாகவும் ஜடாயு வழி மறிப்பதாகவும் அமைந்திருக்கிறது. இப்படி மிக வித்தியாசமான, நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க, இதை படித்து புரிந்து கொள்ள வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய விஷயங்களை எல்லாம் ராமகதா ரசவாகினி நமக்கு சொல்கிறது. அதனுடைய தாத்பரியத்தை விளக்குகின்ற பொழுது சுவாமி சொல்கிறார், ஒரு மாம்பழத்தை விலை கொடுத்து வாங்குகிறோம். அதனுடைய சதைப்பற்று பகுதியை நாம் சுவைக்கிறோம். ஆனால் அதனுடைய தோலையோ உள்ளே இருக்கக்கூடிய மாவினுடைய விதையையோ நாம் பயன்படுத்துவதில்லை. பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம், ஆனால் அதை முழுமையாக நாம் பயன்படுத்துவதில்லை. நமக்கு தேவையான சதைப்பற்றை மட்டும், சாறை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். எனவே ராமகதா ரசவாகினி நமக்கு சொல்ல வருவது, இவையெல்லாம் நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக குறிக்கோள்கள் என்ன, இதயத்திற்குள் நுழைய வேண்டிய இலக்குகள் யாவை, இவைதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. உதாரணமாக, விபீஷணனுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். சுவாமி அருள் இருக்கக்கூடிய ராமகதா ரசவாகினியிலிருந்து ஒரு 10-12 கதாபாத்திரங்களை எடுத்து, இவையெல்லாம் மிக குறைவான பேசப்பட்ட ஆனால் மிக நுட்பமான கதாபாத்திரங்களாக இருக்கின்றன. பக்தியிலோ அல்லது தம்முடைய செயல்பாடுகளினாலோ ஞானத்திலோ அவர்கள் மற்றவர்களுக்கு குறைந்தவர்கள் அல்ல. ஆனாலும் அனைத்து கதாபாத்திரங்களும் ஏதோ ஒரு வகையில் கதையின் முக்கிய அம்சமாக மாறியிருக்கின்றன என்பதை சுவாமி சொல்கிறார். விபீஷணனை எடுத்துக்கொள்வோம். ராவணனுடைய தம்பி. ராவணனுக்கு உண்டான அனைத்து விதமான வசதிகளும் விபீஷ்ணருக்கும் இருக்கிறது. ஆனால் விபீஷ்ணர் ராவணனோடு இலங்கையில் இருக்கின்ற காலகட்டத்திலேயே ராமநாமத்தை ஜெபித்தபடியே இருக்கிறார். சுந்தரகாண்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஓரிடத்தில் திவ்யமான நாமம் கேட்கிறது என்று ஆஞ்சநேயர் சொல்கிறார். விபீஷ்ணனுடைய அகம் அது. இப்படிப்பட்ட இந்த ஊரில் ராட்சசர்கள் துர்குணங்களோடு உலவி வருகின்ற இந்த பகுதியில் தெய்வீக நாமம் கேட்கிறதே என்று திரும்பி பார்க்க செய்கின்ற ஒரு வீடாக விபீஷ்ணருடையது இருக்கிறது. விபீஷ்ணருடைய காட்சியில் மிக முக்கியமான 2 எடுத்துக்கொள்வோம். தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ராவணன் பல்வேறு மந்திரிமார்களுடன் ஆலோசனை செய்கின்ற பொழுது விபீஷ்ணரும் வருகிறார். அவரிடம் இதை என்ன செய்யலாம்,
இப்பொழுது போர் தொடுக்கலாம் என்று இருக்கிறேன், இப்படியெல்லாம் பேசுகிறார். ராவணனுக்கு பதில் சொல்லுகின்ற விஷயமாக, வழிமொழியாக விபீஷ்ணர் சொல்ல வருவது, நீ இந்த காரியத்தை எடுத்து செய்வது தவறு. இந்த உலகில் இறைவன் அவதரித்திருக்கிறான். சுவாமியினுடைய ரசவாகினியில் மிக முக்கியமானது, எந்த இடத்திலும் தன்னுடைய தெய்வீக தன்மையை ராமர் தனக்குத்தானே மறைத்து கொண்டாரே ஒழிய அறியாமல் இல்லை. அவருடையது நாடக நடிப்பாக பல இடங்களில் இருக்கும். சீதையை பிரிகின்ற பொழுது அவர் கண்ணீர் விடுவதாக இருக்கட்டும், துயர் உறுவதாக இருக்கட்டும், இவையெல்லாம் மக்கள் முன்னே தான் ஒரு மானுடன் என்பதை ஸ்தாபிப்பதற்காக. ஆனால் தன்னுடைய தெய்வீக தன்மையை அவர் எப்பொழுதும் மறந்தார் இல்லை. இதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விபீஷ்ணன் ராவணனிடம் சொல்வது, தவறான காரியத்தில் இறங்குகிறாய். இதுவரையில் நீ செய்து வந்த தவத்தினுடைய மீதமிருக்கும் வலிமைகளையும் அதனுடைய வரங்களையும் இழக்கிறாய். நீ இப்பொழுது செய்ய வேண்டியது ராமனை தஞ்சம் புகுந்து சரணடைவதுதான். அதுவே நீ உய்வதற்கான வழி. அது ராவணனுக்கு புரியவில்லை. ராவணன் கொதித்தெழுகிறான், கோபத்தில் பேசுகிறான். எதிரிக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறாயே, நீ எல்லாம் என்னுடைய சகோதரனா என்று அவரை திட்டுகிறான். இப்படியெல்லாம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுதும் தன்னுடைய இருக்கையிலிருந்து இறங்கி வந்து கீழ்ப்படியில் அமர்ந்திருக்கக்கூடிய விபீஷ்ணனை காலால் எட்டி உதைக்கிறான் ராவணன். அந்த நேரத்தில் கூட விபீஷ்ணர் கால்களை பற்றி கொண்டு, நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ராமனிடம் தஞ்சம் புகுந்தால் அவர் உங்களுக்கு அபயம் அளிப்பார். இவ்வளவு விஷயங்களை சொல்லுகின்ற இந்த நேரத்தில் கூட விபீஷணனுடைய நல்ல விஷயங்களானது, அறிவுரையானது, நல் வார்த்தைகளானது ராவணனுடைய செவிகளில் ஏறவில்லை. அதற்கு காரணம் ராவணனுடைய ரஜோகுணம். விபீஷ்ணனுக்கு இருப்பதோ சத்வகுணம். தமோ குணத்திற்கென்று கும்பகர்ணன் இருக்கிறான், அதை பின்னால் ஒரு நாள் பார்ப்போம். ஆனால் சத்வகுணமானது ரஜோகுணத்திற்கு எப்பொழுதும் தன்னுடைய அறிவுரையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்போ விபீஷ்ணன் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அல்லது ஒரு சாதனம் என்ன? சரணாகதி. விபீஷ்ணனுடைய சரணாகதி தத்துவமானது மிக புனிதமான ஒன்று, மிக புனிதமானது. அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவர். அந்த இடத்தில் சுற்றிலும் இருப்பவர்கள் துர்குணங்களோடு இருப்பவர்களாக இருந்தாலும் கூட விபீஷ்ணன் தன்னை தூயவனாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பெற்றிருந்தார். ராவணன் அவரை விரட்டி விடுகிறார். விபீஷ்ணர் தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு சில நபர்களோடு சேர்ந்து ராமன் இருக்கக்கூடிய கரைக்கு வந்து சேருகிறார், தென் இந்தியாவின் தென்பகுதிக்கு. அவர் வருகின்ற பொழுது லக்ஷ்மணனாக இருக்கட்டும், ஆஞ்சநேயராக இருக்கட்டும், சட்டென்று அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் இல்லை. இதெல்லாம் நமக்காக சுவாமி அருளி இருக்கக்கூடிய வார்த்தைகள். நம்மை சுற்றி இருப்பவர்கள், நமக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், நம்மீது நல்லெண்ணமும் அன்பும் கொண்டிருப்பவர்கள் சில சமயங்களில் செய்கின்ற காரியங்களானது அவர்களுடைய தரிகட்ட நிலையை கூட நமக்கு காட்டக்கூடும். ஸோ லக்ஷ்மணன் வருகின்ற பொழுது, ஆஞ்சநேயர் வருகின்ற பொழுது விபீஷ்ணரை எப்படி பார்க்கிறார் என்று ராமர் அவருடைய கவனத்தை செலுத்துகிறார். விபீஷ்ணர், நான் இந்த இடத்திலிருந்து வருகிறேன், ராவணனுடைய சகோதரன், என்னை அவர் விரட்டி விட்டு விட்டார், என் சகோதரனிடமிருந்து விலகி ராமரை தஞ்சம் புகுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்ற விளக்கத்தை அவர்களிடம் தருகிறார். அவர்கள் முதலில் ராமரிடம் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார்கள், அனுமதிக்கவில்லை. நாங்கள் போய் முதலில் சென்று விட்டு வருகிறோம், சொல்லிவிட்டு வருகிறோம், அதன் பிறகு உங்களை அழைத்து செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு தான் வருகிறார்கள். ராமர் அழைத்து வர சொல்கிறார், ஒரு புன்சிரிப்போடு சொல்கிறார். இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தாத்பரியம்,
அபயம் அளிக்க வருகின்றவர்கள் நேராக வந்து நிற்காத போது கூட அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர் ராமர். விபீஷ்ணர் நேரடியாக வருகிறார், காலிலே விழுகிறார், அபயமாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். இந்த சரணாகதி தத்துவத்தை 2 காட்சிகளில், ராவணனோடு பேசுகின்ற ஒரு காட்சியிலும் ராமரை நேரில் சந்திக்கின்ற பொழுதும் இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. உடனேயே ஆஞ்சநேயரை அனுப்பி புனித நீரை கடலிலிருந்து கொண்டு வரச் செய்து அவருக்கு எல்லா விதமான அலங்காரங்களையும் ஒப்புவித்து அவரை அரசராக நியமிக்கிறேன் என்று ராமர் சூளுரைக்கிறார். இந்த சரணாகதி தத்துவத்தினுடைய ஒரு மாற்று நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு இலங்கையே அவருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிற பொழுது விரட்டி விடப்பட்டிருக்கக்கூடிய தனக்கு தன்னுடைய நாடே மீண்டும் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய மனமானது மாறக்கூடும். ஆனால் விபீஷ்ணர் சொல்கிறார், உங்களை தஞ்சம் புக வந்திருக்கிறேன், எனக்கு இந்த நாடு இதெல்லாம் தேவையே இல்லை, நான் உங்கள் காலடியில் இருக்க விரும்புகிறேன். அதற்கு அவர் சொல்கிறார், இது என்னுடைய கட்டளை, நீர் அந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நான் கட்டளை இடுகிறேன். அது ஒரு அன்பு கட்டளையாக வருகிறது. அதை உடனே ஏற்கிறார். இந்த சரணாகதியில் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு சூட்சுமம், மாபெரும் சூட்சுமம், சரணாகதி அடைந்தவர்களுக்கு யாரை அடைந்தார்களோ அவர்கள் கொடுக்கின்ற, அவர்கள் சொல்லுகின்ற கட்டளையை ஏற்பதும் ஆகும். அதுதான். ஆதலால் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். பின்னாளில் போர் நடக்கின்ற பொழுது ராமருடைய படைகள் மயங்கி விழும் பொழுதும், லக்ஷ்மணன் தனியாக ஒரு இடத்தில் மயங்கி விழுகின்ற பொழுதும், சஞ்சீவ மலையை கொண்டு வரச் சொல்லுகின்ற பொழுதும், மயங்கி விழுந்த வீரர்களை மீண்டும் தன்னுடைய மந்திர சக்தியினால் உயிர்த்தெழுப்புகின்ற சக்தியை பயன்படுத்துகிறார் விபீஷ்ணர். அவருக்கு ராவணனுடைய அனைத்து விதமான மாயா சக்தி விளையாட்டுகளும் தெரியும். ஆதலால் அதற்குண்டான மாற்று மந்திரங்களை சொல்லி அவர்களை காப்பாற்றுகிறார். ஆக இந்த முழு விஷயத்தையும் பார்க்கின்ற பொழுது விபீஷ்ணருக்கும் ராமருக்கும் நடந்த உரையாடல், ராவணனோடு நடந்த பேச்சுவார்த்தை, அவர் அதை நிராகரித்தது, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சரணாகதி தத்துவம் என்பது எவ்வளவு உயர்வானது. சரணாகதி என்பதற்கு பின்புலத்தை பற்றிய பேச்சே கிடையாது. நம்ம பல கேரக்டர் பார்க்க போகிறோம், பல கதாபாத்திரங்களை. இதில் எந்த ஒரு இடத்திலும் பின்புலத்தை கருதாமல் இருக்கிறார். ராமர் பார்ப்பது சரணாகதியும் பக்தியும் தான். சுவாமி ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் விழாவில் ஒரு மருத்துவமனையை திறந்து பேசுகின்ற பொழுது ஒரு உயர்வான கருத்தை சொல்லுகிறார். அது விபீஷ்ணனுடைய கதாபாத்திரத்திற்கு எவ்வளவு அழகாக பொருந்தி வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதுதான் அந்த கேரக்டர், அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் ஃபுல் சூட் என்று நாம் சொல்வோம். நல்ல ஒரு அழகான நவநாகரிகமான ஆடை, ஃபுல் சூட் என்று சொல்வோம். சூட்டு கூட்டுன்னு சொல்லுவாங்க, அதை ஃபுல் சூட்டுன்னு சொல்லணும். அந்த ஃபுல் சூட் அணிந்திருக்கிறார். அது நன்றாக தோய்க்கப்பட்டு அயர்ன் செய்யக்கூடியதாக நல்ல நீவப்பட்டு சூட்டின் காரணமாக அதனுடைய சுருக்கங்களை நீக்கி எல்லாவற்றையும் போட்டு இருக்கிறார். ஆனால் சுவாமி சொல்கிறார், இப்பேற்பட்ட அழகான பார்ப்பதற்கே வசீகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடையில் கிருமிகள் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவரனுடைய, அவர் அறுவை சிகிச்சை செல்ல போகின்ற பொழுது அணிந்திருக்கிறாரே ஆடை, அந்த ஆடை வெளுப்பாக இருக்கும். அதில் ஆங்காங்கே இரத்த கரைகள் கூட இருக்கும். ஆனால் அது ஸ்டெரிலைஸ்ட். சுவாமி சொல்கிறார், அது ஸ்டெரிலைஸ்ட். பார்ப்பதற்கு கரையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் கிருமியே இருக்காது. அது ஸ்டெரிலைஸ், கிருமி நீக்கப்பட்டது. ஆனால் இங்கே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ஆனால் கிருமிகள் இருந்து கொண்டிருக்கும், நம் கண்ணுக்கு தெரியாது. விபீஷ்ணருடைய கேரக்டரை எடுத்தால் மருத்துவர் அணிந்திருக்கக்கூடிய கோட்,
சுற்றி இருக்கிறது ஒரே தமோ குணமும் ரஜோகுணமும் துர்குணமும் தான். அதுக்கு நடுவில் இந்த கரைகளெல்லாம் இருந்தாலும் கிருமி இல்லாத ஒரு கதாபாத்திரமாக விபீஷ்ணர் இருக்கிறார். அதற்கு அவர் கையில் இருந்த மாபெரும் சாதனம் சரணாகதி. எனவே சரணாகதி என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், ஏற்றுக்கொண்டோம் என்றால், சரணாகதி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் எல்லாம் உன்னுடைய பயன். எல்லா ஆசைகளையும் விடு, அதுதான் நீ முன்னேறுவதற்கு வழின்னு ஒரு இடத்துல சுவாமி சொல்கிறார். எல்லா ஆசைகளையும் விடு, அனைத்தையும் விட்டுட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன், நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியுமே, அதை நம்ம கேட்கணுமா, அவருக்கு தெரியாதா என்ற சரணாகதி தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் விபீஷ்ணனுடைய கேரக்டர் எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சாய்ராம்.